என்ன சொல்லணும், ரசத்துக்கு ரெடி பண்ணுறோம். மிளகு, சீரகம், தனியா, பூண்டு இதெல்லாம் போட்டு இப்போ சும்மா குழம்புன்னு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். அரைச்சிக்கலாம் தானே. இப்போ நம்ம அரைச்சின்னு வந்துட்டோம். இது கூட வந்து கொஞ்சம் தக்காளி, ஒரு தக்காளி சேர்த்து இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். கரைச்சி வச்சு புளித்தண்ணி, ஒரு தக்காளி கரைச்சி வச்சது, மஞ்சப்பொடி, சால்ட் அரைச்சி வச்சுட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை நான் எடிட் பண்ணிப்பேன். தண்ணி ஊற்றி இல்லையா? ஆமாம், மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். எடுத்துப்பாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை அப்படியே ஸ்டவ்வில் வச்சிட வேண்டியதான். தண்ணி நம்ம வேணும் ஊற்றிக்கலாம். போதுமா? ரசம் இன்னும் கொஞ்சம் வைக்கலாம். ரசம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும்ண்ணா. இப்படியே ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதான் இதெல்லாம் காட்டாதீங்க, விட்டுருங்க. காட்டல இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கவா? கொஞ்சமாக போதும். ஸ்டோவில் வைங்க அப்படியே.